இந்த நேரத்திலே நான் பதிவிட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பழனிசாமி 4 ஆண்டுகள் செய்த ஊழல் ஆட்சியால் முறைகேடுகளால் இன்றைக்கு அமைச்சர்கள் மேலாம் வழக்கு. ஏதோ கவர்னர் பர்மிஷன் கொடுக்காரு, எல்லாம் வெளில இருக்காங்க. பர்மிஷன் கொடுத்தா எல்லாம் உள்ளார போடும். அதுதான் நிலைமை. தெரியுமா உங்களுக்கு? எத்தனாயிரம் கோடி ஊழல் இன்றைக்கு அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மேலாம் ஊழல் பட்டியலும் ஊழல் குற்றச்சாட்டுகளும் அவர்கள் மேல எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட்லாம் எத்தனை கோடிக்கு இருக்கு பாருங்க. இதான் நான் நீங்க சொன்னேன். அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் நல்ல ஆட்சி கொடுங்கள், அம்மா என்கிற தெய்வம் நினைத்த திட்டங்களை அவர் கொடுத்த ஆட்சியில அம்மா அவர்களின் லட்சியங்களை அவர் போட்டு வைத்த திட்டங்களை காப்பாற்றுங்கள், கொண்டு செல்லுங்கள் என்று. ஆனால் இவங்கெல்லாம் சுயநலத்தில் செயல்பட்டதால் தான் நம்மை அவர்கள் வெளியேற்றினார்கள். இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கம் இன்றைக்கு உயிரோட்டமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற காரணத்தினால்தான் அம்மாவின் தொண்டர்களை பாதுகாக்கின்ற இயக்கமாக, அம்மாவின் லட்சியங்களை தொடர்ந்து கொண்டு செல்கின்ற இயக்கமாக, வருங்காலத்திலே அம்மாவின் உண்மையான ஆட்சியை உருவாக்கப் போகிற இயக்கமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பீடு நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. ஆர்கே நகர் தேர்தல் வெற்றிக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலில் நம்மால் வெற்றி பெற முடியவில்லை, சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே வெற்றி பெற முடியவில்லை. ஆனாலும் இந்த இயக்கம் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு உயிரோட்டமாக, கிளைகள் இல்லாத கிராமமே இல்லாத அளவிற்கு இன்றைக்கு இந்த இயக்கம் வளர்ந்து வருகிறது. ஆண்ட கட்சிக்கும் ஆளுகின்ற கட்சிக்கும் போட்டியாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பு உள்ள இயக்கமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கிறது. யாரோ ஒரு சிலர் சுயநலத்தால், பதவி ஆசையால், சுய லாபத்திற்காக வேண்டுமானால் அவர்கள் கட்சி மாறி இருக்கலாம். ஆனால் இங்கே மேடையில் இருக்கின்ற உண்மையான தொண்டர்கள் போல, கீழே அமர்ந்திருக்கின்ற உண்மையான தொண்டர்கள் போல, வெளியே இருக்கின்ற உண்மையான தொண்டர்களை போல லட்சம் லட்சம் தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்த இயக்கத்தை தாங்கி பிடிக்கின்ற காரணத்தினால்தான் டிடி தினகரனை பார்த்து சிலர் பயப்படுகிறார்கள். ஆனா இன்னைக்கு பழனிசாமி கம்பெனி பயப்படுதுன்னா நம்ம இயக்கத்தில் உள்ள நிர்வாகிகளை கோடி கணக்கில் பணம் கொடுத்து பேரம் பேசி வாங்குறாங்கன்னா காரணம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கு வரை தங்களால் ஒன்றும் செய்துவிட முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். மதுரையில ஒரு புரியோதர மாநாடு அவங்க நடத்தினாங்க. அது மாதிரி இங்க சேலத்துல பிரியாணி மாநாடு ஆளுங்கட்சி நடத்தியது. பழனிசாமி செய்த ஊழல் ஆட்சியால் மக்கள் கோபப்பட்டு திமுக திரும்பி இருக்குங்கிற ஒரு எண்ணத்துல ஆட்சியை கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 520 வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றிய ஆட்சிக்கு வந்த திரு ஸ்டாலின் பழனிசாமிக்கு எல்லாம் தாத்தாங்கிறத காமிக்கிற விதமாக இன்றைக்கு மக்களை ஏமாற்றுவதுதான் அவரது ஆட்சியில நடக்கின்ற ஒரே நடவடிக்கை. அது விவசாயிகளாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், நெசவாளர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், குழந்தையிலிருந்து கல்லறைக்கு போகின்ற வயது உள்ளவர்கள் வரைக்கும் அம்மா அவர்கள் திட்டம் கொண்டு வந்தார்கள். ஆனால் அவர்கள் அனைவரையும் ஏமாற்றுகின்ற ஒரு ஆட்சியாக, திருந்தாத ஒரு ஆட்சியாக இன்றைக்கு ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் உணர தொடங்கிவிட்டார்கள். திமுகவிற்கும் பழனிசாமி கம்பெனிக்கும் மாற்று சக்திய அம்மா மக்கள்